திமுகவுக்குள்ளே எதிரி திமுக பிடிஆருக்கு இருக்காங்கல்ல. மூர்த்திக்கிட்ட இல்லாத பிஸ்னஸ் பிஸ்னஸ் என்ன இல்லை? குவாரி இல்லையா? இரவு முழுவதும் வேற எண் பதிவு கொண்டல லாரியில் பூரா மணல் அடிக்கணும். அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தால் உதயகுமார் அமைச்சரோட மூர்த்திக்கு தொடர்பு, மூர்த்தி ஆட்சியில் இருந்தால் உதயகுமாருக்கு தொடர்பு. கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி, சின்ன இன்னொரு கட்சி. பிடிஆர் பல்வேல் தியாகராஜர் எதுக்குறதுக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கா இல்லையா? எம்எல்ஏக்கு, மாவட்ட செயலாளருக்கு, கவுன்சிலருக்கு கமிஷன் 10% இருந்துச்சு, 20% இருந்துச்சு, இப்போ 30%. இதில் கமிஷன் வாங்காமல் 234 தொகுதியிலேயே கமிஷன் வாங்காத ஒரே ஆள் அதுதான் பிடிஆர் ஆடியோ லீக் ஆனிச்சுல. ஆமாம், அதுவே திமுக தான் லீக் பண்ணியிருப்பான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதா சார்? திமுகக்குள்ளேயே பிடிஆர் பல்வேல் தியாகராஜர் எதிர்த்து வேட்புமனு கட்ட வைக்கிறார் தளபதி. ஆனால் தளபதி எதிர்த்து யாரும் வேட்புமனு கட்டக்கூடாது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் திரு பசும்பொன் பாண்டியன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா மதுரையில் பிடிஆருக்கு எதிராக பல ஆடியோக்கள் வீடியோக்கள்லாம் வெளிவந்து கொண்டே இருக்கு. ஆனால் இதற்கு திமுக தரப்பு எந்த எதிர்ப்பு தெரிவிக்கலையே சார். மற்ற அமைச்சர்கள் யாரை பற்றி பேசினாலும் எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க, எல்லா சேனலையும் பேட்டி கொடுக்குறாங்க. ஆனால் பிடிஆரை மட்டும் எதிர்க்கும் போது அதற்கான எதிர்வினையே திமுக கட்சி இது வரைக்கும் பண்ணலையே சார். என்ன காரணம்? திமுகக்குள்ளே எதிரி திமுக பிடிஆருக்கு இருக்காங்கல்ல. ஓ, நீங்கள் திமுகவில் மதுரை மாவட்டத்தை பொறுத்தளவில் பிடிஆர் குடும்பம் என்பது ஒரு மரியாதையான குடும்பம். ஆமாம். பிடி ராஜன், நம்முடைய பல்வேல் தியாகராஜனுடைய தாத்தா பிடி ராஜன் சென்னை ராஜதானி, இதுக்கு பேர் 5 ஸ்டேட். இந்த மெட்ராஸ் பிரசிடென்சின்னு சொல்லுவாங்க. இதுக்கு அப்போ முதலமைச்சர்னு சொல்ல மாட்டாங்க. ஆந்திரா, கர்நாடகா எல்லாம் சேர்ந்து 5 மாநிலம் சேர்ந்து தான் பிரசிடென்சி. இந்த சட்டமன்றம் தான் அதுக்கு சட்டமன்றம். அப்போ மொழி வாரி மாநிலங்கள் பிரிக்கப்படாத முன்னாடி பிரசிடென்சி, அதுக்கு பிரதமராக இருந்தவர். இன்றைக்கி ஐயப்பன் கோயில் கொண்டாடுறாங்கல்ல, ஐயப்பன் கோயிலை உருவாக்குனவரே பிடி ராஜன். மதுரை மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு தொடர்ச்சியாக அவங்க குடும்பம் தான் திருப்பணி ஆற்றுறாங்க, குடமுழுக்கு நடத்துகிறாங்க பிடி ராஜன். அடுத்து அவருடைய மகன் பிடிஆர் பல்வேல் ராஜன், அவர் 1971 தேனியில் சுயேட்சையாக உதயசூரியன் சின்னத்திலிருந்து திமுகவில் இல்லாமல் வெற்றி பெற்றோம். தொடர்ந்து பட்டதாரி தொகுதி, எம்ஜிஆர் காலத்தில் பட்டதாரி தொகுதிக்கு தேர்தல் நடந்துச்சு. எனக்கு தெரியும், பெரியாள் தர்மராஜ் சந்தோஷம் வழக்கறிஞர் மதுரையில், அவர் எதிர்த்து நின்று வெற்றி பெற்று எம்எல்சி ஆனவர் பிடிஆர் பல்வேல் ராஜன். ஆனால் அவரும் தோற்றுருக்கார். 1977 நம்ம பல நெடுமாறன்ட்ட தோல்வி அடைந்தார். 80 நினைக்கிறேன், 80 தோல்வியை கண்டார். அடுத்து வளர்மதி ஜெயராஜிட்ட மேற்கு தொகுதியில் தோல்வி அடைந்தவர் தான். ஆனால் அவங்க குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது. 234 தொகுதியிலே இன்றைக்கி தமிழ்நாட்டில் பணப்பட்டுவாடா இல்லாமல் தொடர்ந்து 3வது முறை ஜெயிக்கக்கூடிய ஒரே சட்டமன்ற உறுப்பினர், ஒரே தகுதியானவர் பிடிஆர் பல்வேல் தியாகராஜ். மதுரை மத்திய தொகுதி ஒரு பண்பான தொகுதி, படித்தவர்கள் தொகுதி மதுரையிலேயே. அந்த தொகுதியில் அவர் அழகாக பேசுகிறார். அன்றைக்கி பேட்டி கொடுத்துருக்காரு. 500 மீட்டருக்கு ஒன்று என் சாதனை பேசும், 500 மீட்டருக்கு தொடர்ச்சியாக என்னுடைய சாதனைகள் இருக்குன்னா, அவர் தனிப்பட்ட குடும்பம் இல்லை, திமுக அரசு செய்த சாதனைகளை நான் 500 மீட்டர் இடைவெளி செஞ்சுருக்கேன் தொகுதி முழுவதும் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறார். பட்டியலிடுறார். தொகுதியில் 1,30,000 பேர்னா 90,000 பேருக்கு நேரடியாக திட்டங்கள் பயனாளிகள் என்னால் அனுபவிக்கப்பட்டிருக்கிறார்கள் சொல்கிறேன்றாரு. இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் தொகுதியில் பணிகள் நடக்குதில்ல, ரோடு, சத்துணவு கூடம், அனைத்து பணிகளுக்கும் கமிஷன் உண்டு. அது உங்களுக்கு தெரியுமா? ஆமாம். எம்எல்ஏக்கு, மாவட்ட செயலாளருக்கு, கவுன்சிலருக்கு கமிஷன் 10% இருந்துச்சு, 20% இருந்துச்சு, இப்போ 30%. 100க்கு 30 போனால் 70 ரூபா. 70 ரூபாயில் அவன் மட்டும் எடுப்பேன் கான்ட்ராக்டுக்கார வேலை. அதான் ரோடு போட்டோ அடுத்த நிமிஷமே காணாமல் போகுது, அடுத்த மலைக்கே பேந்துக்குது. காரணம் இதில் கமிஷன் வாங்காமல் 234 தொகுதியிலேயே கமிஷன் வாங்காத ஒரே ஆள் அதுதான் பிடிஆர் பல்வேல் தியாகராஜன். அவரை எப்படி தூக்கி நிறுத்தணும்? திமுக நிறுத்திருக்கா? பாரம்பரியமான திராவிட இயக்கம், நீதி கட்சி, அவங்க அப்பா தாத்தா. ஆனால் திமுக கிடைச்ச அற்புதம், திமுக கிடைச்ச பொக்கிஷம் அந்த குடும்பம். அவரை தொடர்ச்சியாக இந்த தேர்தலில் ஒரு நடிகர் யார், சுந்தர்சி, அவருக்கு மதுரைக்கும் சம்மந்தம் இல்லை. இந்த மத்திய தொகுதி
எந்த இடத்துல ஆரம்பித்து எந்த இடத்துல முடியும்னு சுந்தர்சிக்கு தெரியுமா? தெரியாது. சரி, அவர் நேற்று வரைக்கும் அரசியல்வாதியா? கிடையாது. அவர் எந்த கட்சி வேட்பாளர்னு கேட்டால் பெரிய கேள்வி, சிங்கம் ஆபாசமாக இருக்குது பேசுறதுக்கு. அவர் எந்த கட்சிப்பான்னு கேட்டால் புதிய நீதி கட்சியில் இருக்காருன்றாங்க. அப்படி ஒரு கட்சி ஏசி சண்முகம் அங்கேயே இருக்கார். ஏசி சண்முகம் முகாமிட்டு இருக்கார் அங்கேயே. அவர் எப்படி அவர் போனார்? இல்லை, அது ஒரு ஜாதி கட்சின்றாங்க. இப்போ அவரே சொன்னார் சார், இவரும் பிடிஆர் ஒரே சமூகம், அதனால சீட்டு கொடுத்தாங்கிறாரு. அப்போ ஒரு ஜாதி கட்சின்றாங்க. அந்த ஜாதிக்காரன் தான் நானுன்றாரு சுந்தர்சி. சரி, நீங்கள் ஒரு கட்சி சின்ன இது ரெட்டல், இது இன்னொரு கட்சி. மனைவி பிரச்சாரம் பண்ணது அது என்ன கட்சி? அது வேற கட்சி, பிஜேபி. கணவன் ஒரு கட்சி, மனைவி ஒரு கட்சி, சின்ன இன்னொரு கட்சி. பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் எதுக்குறதுக்கு ஒரு ஜோக்கர் மாதிரி இருக்கா இல்லையா? மதுரையில் படித்த குடும்பம், இஸ்லாமியர்கள், சிறுபான்மையினர். பிடிஆர் பல்வேல் தியாகராஜன் குடும்பத்துக்குன்னு ஒரு பாரம்பரியமாக இருக்குது. 2 முறை பணம் கொடுக்காம சுற்றி அவர் தொகுதியை சுற்றி பணம் விளையாடுது, சும்மா விளையாடுது. இன்னைக்கு நாளைக்கு பார்த்துக்கலாக்க இங்கிட்டு இந்த தொகுதி அந்த தொகுதி, அந்த தொகுதியில் இருக்கிற சாதாரணவங்க எப்போ அந்த தொகுதியில் நாங்கள் இருந்தோம்னு சொல்லி சாதாரணவங்க சில பேர் அதான் ஃபீல் பண்ணுவாங்கல்ல, ஃபீல் பண்ணுறாங்க. பக்கத்து விளையாடுது, ஓட்டுக்கு 2000 3000, அது கிழக்கு தொகுதி மூர்த்தி தொகுதியெலாம் கொலைக்குது. பணம் விளையாடுது, சும்மா தாராளமாக புழங்குது. ஒயின் ஷாப்பில் வழக்கத்துக்கு நீ கணக்கெடு, கிழக்கு தொகுதியில் மட்டும் மதுரை மாவட்டத்திலே ஒயின் ஷாப் வியாபாரத்தை கணக்கு பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் இந்த மாதம் எவ்வளோ ஓடி இருக்குன்னு. அதனால் அங்கே அந்த அளவுக்கு ஒரு நேர்மையான மனிதனை எதிர்த்து தினசரி ஆர்எஸ்எஸ் சங்கி கூட்டம், பாஜக கூட்டம் காணொலியில் பேசிக்கிட்டே இருக்காங்க, அடிக்கிறாங்க, கடுமையாக பேசுகிறாங்க. இப்போ சுந்தர்சியே பேசுகிறாரு சார். சுந்தர்சி பேசுகிறாரு, உங்கள் அப்பாவுடைய தயவில் நான் வரல, நீங்கள் வந்து உங்கள் அப்பா தயவில் தான் வந்தீங்க, உங்கள் அப்பாவோட செல்வாக்கை வச்சு தான் நீங்கள் வந்திருக்கீங்க, நான் அப்படி இல்லை, நான் ரொம்ப ஏழ்மையான மக்கள் கூட்டத்திலே நான் வந்திருக்கேன் அப்படிலாம் பேசுகிறாரு சார். அவர் பேசுகிறதுக்கு எந்த லாஜிக்கும் இல்லை. இவர் வந்து அவங்க அப்பாவுடைய பேர் வச்சுருக்காருன்னா, அப்பன் பேர் நல்ல பேராக தானே வந்திருக்காரு. உங்கள் அப்பன் யாருன்னு உனக்கே தெரியாது. உங்கள் அப்பன் பேரை சொல்லு, நீ உங்கள் அப்பா பேரை சொன்னால் உங்கள் தாத்தா பேரை சொன்னாலே ஓட்டு போட ஆள் இருக்காங்க. அப்போ அவங்க குடும்பம் எவ்வளோ பெரிய பாரம்பரியமான குடும்பம். நீ உங்கள் அப்பன் பேரை சொல்லாமல் சுந்தர்சி நிக்கிட்டு வந்திருக்க, இன்சியலை கூட சொல்லியிருக்கியா? சுந்தர்சிக்கு முதல் இன்சியல் தெரியுமா? இப்போ நம்ம சொல்லும்போதே பிடிஆர் பல்வேல் தியாகராஜன்றான். ஆமாம், பிடி ராஜன்றான் அவங்க தாத்தாவை. அவன் மகனை பிடிஆர் பல்வேல் ராஜன்றான், இன்சிலோட தான் சொல்கிறான், வெறும் தியாகராஜன் சொல்ல மாட்டான். சுந்தர்சி அப்புறம் என்ன இன்சில் இல்லையே உனக்கு? அரசியலில் தனிப்பட்ட தகவல் தேவையில்லை. பிடிஆருடைய இதை பற்றி நீ பேசணும்னா அவர் ஊழல் பண்ணார்னு சொல்லு. என்ன சொல்கிற? மதுரை மாநகராட்சி அவர் போட்ட மேயருடைய கணவர் வந்து ஜெயிலுக்கு போயிட்டார். வாஸ்தவம் உண்மை, நான் மறுக்கலை. அதாவது பிடிஆர் என்ன நினச்சி போட்டார்னா, மதுரையில் மிக மிக பின்தங்கிய சமூகம், பிரமலை கலர் சமூகம், அந்த சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண், படித்த பெண்ணை மேயராக போடுவோன்னு போட்டார். அந்த பெண்ணு ஊழல் பண்ணலை, அவங்க கணவர் பண்ணியிருக்கிறதாக குற்றச்சாட்டின் அடிப்படையில் சிறைக்கு போயிட்டார். மனிதனை அளவுகோல் பார்க்க முடியாது. கரெக்டு. இப்போ நீங்கள் பாலில் வந்து எவ்வளவு தண்ணி கிடந்திருக்குன்றது பால் மானியை வச்சு அளந்துடலாம். மனிதன் இன்னைக்கு வரைக்கும் யார் நல்லவன் கெட்டவன் கண்டுபிடிக்காம துரோகி உருவாகிறேன், எதிரி உருவாகிறேன், கூடயே படுத்து கிடக்கிறேன், கூட இருக்கிறான், பொறாமப்படுறான், கோவப்படுறான், வஞ்சகம் பண்ணுறான், சூழ்ச்சி பண்ணுறான். இது இயல்பு, உலகம் தோன்றிய காலத்து இந்த இயல்பு. அவர் நல்ல நோக்கத்தில் கீழே இருக்கக்கூடிய மிக பின்தங்கிய சமூகத்தை சேர்ந்த ஒரு பெண்ணை மேயராக்குனா ஒழுக்கமாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்ணு ஒழுக்கமாக தான் இருந்துச்சு, வேலை பார்த்துச்சு. ஆனால் கணவர் வந்து தப்பு பண்ணியிருக்காரு. அந்த தவறு கூட இன்னும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டால், திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள் இந்த தவறுக்கு உடந்தை. இந்த அமைச்சர்கள் மட்டுமல்ல, இதற்கு முன்னாடி மேயராக இருந்த அதிமுக ராஜன் செல்லப்பா காலத்திலேருந்து இது தவறு நடக்குது. ஏன் அதை முதலமைச்சர் வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது கடந்து போகக்கூடாது, பதில் சொல்லலாம். இந்த தவறு தொடர்ச்சியாக அதிகாரிகள், முன்னாள் அமைச்சர்கள், அதிமுக அமைச்சர்கள், இந்நாள் திமுக அமைச்சர் வரைக்கும் தொடர்பில் பங்கு உண்டு. இதில் இவர் வந்து பல்வேல் தியாகராஜன் வந்து இதெல்லாம் தலையிட மாட்டார். அதனால் இது ஒரு குற்றச்சாட்டுன்னு பிஜேபி சொல்கிறார். வேறு என்ன குற்றச்சாட்டு? அவர் பிஏ வந்து தவறு பண்ணியிருக்கிறாரு, இந்த பயன்படுத்தி தவறு பண்ணல. வெளியே அவர் வந்து ஹவுசிங் போடுறேன், வீடு கட்டி தரேன்னு சொல்லி பண்ணிவிட்டு அவரை நீக்கிட்டார். இவர் பேரை சொல்லி வாங்கினாரா இல்லை யாருக்கு கொடுக்க சொன்னாரா? இல்லை, இதுதான் சொல்கிறான். ஆனால் இதுக்கெல்லாம் மதுரையில் மூர்த்தி அமைச்சராக இருந்தவர், மாவட்ட செயலாளர், அந்த தொகுதியில் இது வரைக்கும் இறங்கி பதில் சொல்லியிருக்கலாம், பதில் சொல்லலை. இந்த மாவட்டத்தில் கண்ட்ரோல் யாருன்னு கேட்டால் கோத்தளபதி, அவர் பதில் சொல்லலை. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, கோத்தளபதி 2 அமைச்சர் மதுரைக்கு, ஒன்று மூர்த்தியை அசைக்க முடியாத அளவுக்கு முதலமைச்சரை கீர்த்தின்றார். கொள்கையும் இல்லை, லட்சியம் இல்லை, உழைப்பும் கிடையாது.
திமுகவில் நான் மாவட்ட இளைஞரணி செயலாளர், அவர் மதுரையில் கிழக்கு ஒன்றியத்துக்கு இளைஞரணி துணை அமைப்பாளர். பார்த்துக்கிறங்க அப்போ எந்த அளவுக்கு படிப்படியாக உயர்ந்திருக்காரு. வேற ரவுண்டு அந்த ரவுண்டில் வந்துட்டாரு. பார்க்குற மக்கள் நம்ம கொள்கைவாதியாக இருக்கோம், கொள்கைவாதி இப்படி தான் இருக்க முடியும். உண்மையை பேசுகிறோம்ல. தளபதி திருப்பரங்குன்றம் ஒன்றிய இளைஞரணி செயலாளர் நம்ம காலத்தில் தான், நான் மாவட்ட இளைஞரணி செயலாளர். பணம் இருக்குது, குண்டாக்க மாட்டாக்கா பணம் இருக்குது. இப்போ பிடிஆருக்கு வந்து தொகுதி வந்து மாவட்டம் வந்து தளபதி, அமைச்சர் மூர்த்தி இறங்கி வந்து பிஜேபி அடிக்கணும்ல, அடிக்க மாட்டாங்க. இவர் மூர்த்தி வந்து இந்த பேச சொல்கிறது பூராத்தையும் இந்த பிஜேபிக்காரங்களை ஆர்எஸ்எஸ் ஊடகத்தை பேச சொல்கிறது எல்லாம் மூர்த்தி தான். ஏன்னு கேட்டா அந்த ஆடியோ லீக் ஆனிச்சுல சார், பிடிஆர் ஆடியோ லீக் ஆனிச்சுல. ஆமா, அதுவே திமுக தான் லீக் பண்ணிருப்பான் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு வருதா சார்? உண்மை அவர் பேசியிருக்கலாம். அதாவது இல்லை பேசியிருக்காரு, ஆர் ராஜாவும் பேசியிருக்க. நான் என்ன சொல்றேன், ஆர் ராஜாவும் அவருடைய கோபத்தை பேசினது உண்மை. அவர் வேணா இல்லைன்னு சொல்லலாம், இப்படிலாம் பேச முடியாது. அவர் ஜெயிலுக்கு போப்ப 2 மாதம் சிறையில் தனியாக இருந்தார். திமுக சிறையிலேருந்து எந்த அறிக்கையும் இல்லை, யாரும் போய் பார்க்கல. நம்ம சகோதரி கனிமொழி சிறைக்கு போனதுக்கு முன்னாடி எல்லாம் போய் பார்த்தாங்க. அப்போ கோபத்தில் மனுஷன் பேச மாட்டானா? கண்டிப்பா. நான் கொத்தடிமையா இல்லை, யாருமே பேசுவான்ல. அதுவும் கனிமொழியை பார்க்குற சர்க்கிள் அப்படியே வந்து பார்க்காம போக முடியாது, பார்த்துருக்காங்க. அந்த கோபம் உண்மைதானே. பிடிஆர் நேர்மையா இருந்தாரு. எதுக்கு அவர் நிதியமைச்சர் பதவியில இருந்து எடுத்து நீங்க இந்த தகவல் தொழில்நுட்பம் போட்டீங்க சொல்லுங்க. நான் என்ன சொல்றேன், அவர் பேசின ஆடியோ உண்மைங்கிறதானே. இப்ப ஆர் ராஜா பிரச்சாரத்துக்கே வரல, துணை பொதுச் செயலாளர். இந்த தேர்தல் பரப்புரைக்கே துணை பொதுச் செயலாளர் வரல. இந்த ஆடியோ ரிலீஸ் பின்னாடி, ஆடியோ ரிலீஸுக்கு முன்னாடி தளபதி ஸ்டாலின் பிரச்சாரத்துக்கு கிளம்பும் போது அவர் தான் பூங்கொத்து கொடுத்து கிளப்பி வைக்கிறார் துணை பொதுச் செயலாளர். அதுக்கு முன்னாடி ஆளை காணோம். அப்போ அவர் ஏன் நீங்கள் பயன்படுத்தல? அப்போ அவர் பேசுறது உண்மை தானே. ஏன் வந்து ஈசா மையத்தை யார் பல்வேறு தியாகராஜன் பேசுறாரு. ஆமாம், ஈசா மையத்தை நாங்கள் விட மாட்டோம், யானை வரக்கூடிய பாதையை அடைத்திருக்கிறார், நான் இன்ச்சு பஞ்சா அளந்து அங்கே இடக்கூடிய முறைகளை வெளியே கொண்டு வரேன்னு சொன்னார். ஈசா மையத்தை என்னைக்கு பேசினாரோ அன்னைக்கு ஆர்எஸ்எஸ் மையம், நாக்பூர் மையம் தலையிட்டுருச்சு. ஆர்எஸ்எஸ் பிஜேபியை சித்தாந்த ரீதியாக எதிர்க்கக்கூடியவர் தான் பொன்முடி. பகுத்தறிவாளர் கழகத்திற்குமே எனக்கு தெரியும். பொன்முடி என்ற தெய்வ சிகாமணி அவர் பகுத்தறிவாளர் கழகத்தில் பேசின பேச்சை பேசினார். தலைவர் கலைஞர் பேசலையா? பேச மாட்டாரா? நீங்க வேணா பேசாம இருக்கலாம். நீங்க சில பேர் தலைவர் கலைஞர் வந்து ராமர் எந்த கல்லூரியில் இன்ஜினியரிங் படிச்சாருன்னு கேட்டார். இப்போ கேட்டார் அண்மையில். நெத்தியில திருநீரோட போனார் ஒருத்தர், சங்கர்னு ஒரு இளைஞரணி விழுப்புரத்துக்காரர். என்னப்பா நெத்தியில காயம்னு கேட்டார். அது அடிப்படையில் ஊர்ன பகுத்தறிவு. அது மாதிரி பொன்முடி பேசினது வந்து பகுத்தறிவு. அதை சில பேர் தப்பாக சொல்லலாம். பகுத்தறிவாளர் கழக கூட்டத்தில் அந்த காலத்தில் பேசணும்னு சொல்லி கோவை ராமகிருஷ்ணன் நடத்தின கூட்டத்தில் பேசினார். ஏப்பா பகுத்தறிவு பேசுனதுக்காக அவருக்கு எம்எல்ஏ சீட் இல்லையா? துணை பூச்சல் எடுப்பீங்களா? பகுத்தறிவு பேசுனதுக்காக செந்தில் தருமபுரி நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்து நாடாளுமன்றத்திலே பகுத்தறிவு பேசியதற்காக அவருக்கு திரும்ப எம்பி சீட்டு கொடுக்கல. மனோஜ் தங்கராஜ் காவி மயமாகிட்டு இருக்கிறான் கன்னியாகுமரி மாவட்டத்தை. அங்கே கனிம வளங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு இருக்கிறான். இந்துத்துவாவும் கார்பரேட் சேர்ந்து அதை எதிர்க்கிறாரு. அவருக்கு தொகுதி சீட்டு கொடுக்கல. பசுமன் பாண்டியனை எதிர்த்து கடுமையாக ஆர்எஸ்எஸ் காரன் பிரச்சாரம் பண்ணுறான், என்னை எதிர்த்து கடுமையாக பேசுகிறான். அப்போ எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்றீங்க. ஆர் ராஜா பேசுனது அன்னைக்கு கோவத்தில் பேசுகிறோம். கோவத்தில் யாருமே பேச மாட்டாங்களா? பேசுனது இல்லையா? அதனால ஆர் ராஜா பேசுனது உண்மைன்றனால தான் நீங்கள் அவரை பிரச்சாரத்துக்கு பயன்படுத்துறீங்க. பல்வேல்ராஜனுக்கு நிதியமைச்சர் அவர் சரியா கையாளலையா? நிதி மேலாண்மையை கையாளலையா? அப்போ ஆர்எஸ்எஸ் உடைய அழுத்தம் இருக்கா அங்கேயும்? இல்லை, முதல்வரே சொன்னார்ல, பிடிஆர் விட்டா உலக நாட்டுக்கே அவர் வந்து அப்போ அவர் போய் கொடுப்பாரு. நிதி ஆய்வு கூட்டத்தில் பேசுறாரு, நிதி அமைச்சர் கூட்டத்தில் பேசுறாரு. இந்தியா பூரா வைரல் ஆகுது. இந்தியாவுக்கே பட்ஜெட் போடுவார். இந்தியாவுக்கே பட்ஜெட் போடக்கூடிய ஆளு அவரை கொண்டு போய் தகவல் தொழில்நுட்பம் முறை. இப்போ என்னன்னு கேட்டால் அங்கே மதுரையில் 33 பேர் திமுகக்குள்ளேயே பிடிஆர் பல்வேல்ராஜ் எதிர்த்து வேட்புமனு கட்ட வைக்கிறார் தளபதி. ஆனால் தளபதி எதிர்த்து யார் வேட்புமனு கட்டக்கூடாது, மூர்த்தி எதிர்த்து கட்டக்கூடாது. மூர்த்திக்கிட்ட இல்லாத பிஸ்னஸ் என்ன இல்லை? குவாரி இல்லையா? இரவு முழுவதும் வேற எண் பதிவு கொண்டல லாரியில் பூரா மணல் அடிக்கணும். பாலமேடு, அலங்காநல்லூர் அந்த ஏரியா பூரா காணாம், மணலை காணாம், மலையை காணாம். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் உதயகுமார் அமைச்சரோட மூர்த்திக்கு தொடர்பு டீலிங்கா? மூர்த்தி ஆட்சியில் இருந்தால் உதயகுமாருக்கு தொடர்பு. இப்போ சில ஊடகங்கள் திமுக ஊடகம்னு சொல்கிற சில பேர் இருக்காங்க, நண்பர்கள் தான் அவங்க. மதுரையில் 10 தொகுதியை நாங்கள் என்ன சொல்கிறோம், 5 ஆண்டு காலமாக 10 தொகுதியும் திமுக ஜெயிக்கணும்னு நான்லாம் பேசிக்கிட்டு இருக்கேன், போராடிட்டு இருக்கிறேன். ஆனால் 10 தொகுதியை விட்டுட்டு
திருப்பரங்குன்றம் தொகுதியை மட்டும் ஆர்எஸ்எஸ்காரன் அடிக்கிறான், பல்வேல் தியாகராஜனை கடுமையாக பேசுகிறான். அதுக்கு எந்த ஆளுமே பதில் கொடுக்குறதில்ல, ஊடகம் திமுகலையும் பதில் கொடுக்குறதில்ல. திருப்பரங்குன்ற விவகாரம் இந்த ஊடகம் பூராமே பார்த்தா திருப்பரங்குன்றத்தை ராஜன் செல்லப்பாவை விமர்சனம் பண்ணுறாங்க. 4 நாளைக்கு முன்னாடி அண்ணாமலையும் ராஜன் செல்லப்பாவும் திருப்பரங்குன்ற சன்னதி முன்னாடி பிரச்சாரம் பண்ணுறாங்க, தேர்தல் பிரச்சாரம். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் தீபம் ஏற்றுவோம், உயர்நீதிமன்ற உத்தரவை நாங்கள் அமுல்படுத்துவோம்ன்றாங்க. நான் ஒரு நாள் 24 மணி நேரம் விட்டு பார்க்குறேன், அதுக்கு யாருமே எதிர்வினையாற்றலை. நீங்கள் பாருங்கள், நான் தான் 24 மணி நேரம் உடனே பதில் கொடுக்குறவன் 24 மணி நேரம் விட்டு பார்த்தேன். யாராவது பேசுகிறாங்களே இதை பற்றி? இந்த பிடிஆரை கடுமையாக விமர்சனம் பண்ணுற ஆர்எஸ்எஸ்காரன் அதுக்கு பேசுகிறாங்கன்னு பார்த்தேன், யாரும் பேசலை. நான் தான் கடுமையாக ஆட்டுப்புழுக்கு அண்ணாமலைக்கு எதிராக பேசி பேட்டி கொடுத்தேன். அதாவது தீபம் நீங்கள் இல்லை, இந்த நீதிமன்ற உத்தரவு இல்லை, உச்ச நீதிமன்ற உத்தரவு வந்தாலே, இந்தியாவின் முப்படையே வந்தாலே, மோடி தலைமை தாங்கி வந்தால், அமித்ஷா தலைமை தாங்கி இருந்தால் கூட தற்காலந்து ஒரு கல்லை கூட நீங்கள் எடுக்க முடியாது. அந்த சர்வேக்கெல்லாம் நீங்கள் தீபம் ஏற்ற முடியாது, மதுரையில் நாங்கள்லாம் இருக்கிற வரைக்கும் பேசணும். ராஜன் செல்லப்ப சட்டமன்ற உறுப்பினர், அவர் தீபம் நினச்சி ஏற்ற முடியுமா? ஒரு எம்எல்ஏ முடியாது. நாளைக்கு அவர் வெற்றி பெற போகிறது இல்லை, வெற்றி பெற்றாலும் அவர் எம்எல்ஏ தான், ஆட்சிக்கு வர முடியாது. ஆனால் அங்கே திமுகன்னு சொல்கிறதே அந்த அம்மாவே அங்கே போட்டிடுற திமுக வேட்பாளர் யாருன்னே எனக்கு தெரியாது. அவ்வளோ ரணகலமாக திமுக நாங்கள் போராடி இருக்கோம் அங்கே திருப்பூர் விவகாரத்தில். இந்த அம்மாலாம் வந்ததே இல்லை. அவங்க வெற்றி பெறணும், தளபதி ஸ்டாலினுக்காக வெற்றி பெறணும் நாங்கள் நினைக்கிறோம், ஓட்டு கேட்குறோம், அது வேறு. ஆனால் இந்த ஊடகம் பூரா அந்த அம்மாவுக்கு திடீர்னு ராஜன் செல்லப்பாக்கு எதிராக இந்த அம்மாவுக்கு ஆதரவாக ஊடகம் பூரா பாயுது. என்னான்னு பார்த்தா அந்த அம்மா ஒரு ஐடி கம்பெனி வச்சுருக்கு, பணம் வச்சுருக்கு. மற்ற 9 தொகுதியை பற்றி திமுக ஊடகத்தில் பேச்சே காணும். இந்த எல்லாமே அந்த ஊடகம் பூரா அந்த அம்மாவுக்கு காசு வாங்குறாங்க. ராஜன் செல்லப்பா கூவத்தூரில் போய் டான்ஸ் ஆடினார். அவர் எனக்கு உறவினர், என்னை மாதிரி யாரும் கடுமையாக எதிர்த்து பேச முடியாது, உறவினர்லாம் பார்க்க மாட்டேன். ஆனால் அவர் நிச்சயமாக அவ்வளோ தரங்கட்டால் கிடையாது, டான்ஸ் ஆடுறாள் அவர் கிடையாது. கூவத்தூரில் இவங்க அந்த அம்மாட்ட பணத்தை வாங்கிட்டு ஊடகம் பூரா அடிக்குது, டம்மு டம்மு டம்முன்னு அடிக்கிறாங்க. பிடிஆர் பழனிராஜன் கொள்கைவாதி, அவருக்கு ஆர்வம் பேசுகிறாங்களா? இல்லை. அவர் தளபதி நோக்கம் என்னன்னா, இவர் தோத்துட்டா அங்கே யாருமே அவர் வேலை ஆள்னா இன்னும் வேலை பார்க்கல. தளபதிக்கு வேண்டிய கட்டச்செயலாளர் பகுதி செயலாளர்லாம் மத்திய உதவியில் வேலை பார்க்கல. பிடிஆருக்கு மூர்த்தி அந்த பக்கமே வரல. மூர்த்தி தோக்கடிச்சாருன்னா தளபதி மந்திரி ஆயிடுவார். தளபதி மந்திரி ஆகிட்டா திருடனும் தான் ஒன்றும் சேர முடியும். இப்போ அவர் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட போவாங்க, இவர் நேர்மையான முறையில் அப்பாயின்மெண்ட் போடுங்கன்னுவார் பிடிஆர் தியாகராஜன். மணல் குவாரி நேர்மையான முறையில் இருக்குன்னுவார். எல்லாமே அவரை பாதிக்கும். இப்போ தளபதி மந்திரி ஆகிட்டா அவரும் குவாரி வச்சுருக்காரு, அவரும் லாரி வச்சுருக்காரு, சேர்ந்துக்கலாம். ஒரு நேர்மையும் ஒரு தவறானவரும் ஒன்றும் சேர முடியாது கண்டிப்பாக. அதனால கொள்கைவாதிகளை ஒட்டு மொத்தமாக அழிக்கணும், இடதுசாரி சிதறையாக படைச்சாரு அப்படின்னு திமுகக்குள்ளேயே சந்தர்ப்பவாதிகள் பூந்தது வேதனை தான், மிக்க வேதனை தான். இந்த ஊடகங்களாவது அறநெறியோடு நடந்துக்கிறணும். என்னை எடுத்து கடுமையாக பேசினா வர்றதில்லை. யாராவது காசு கொடுத்தா, அந்த அம்மா யாரோ புது வேட்பாளர் காசு கொடுத்தா அவங்ககிட்ட வாங்கிட்டு ஏன் சோழவந்தான் தொகுதியை பேச மாட்டேன்ற? வரலாறே இல்லாத அளவுக்கு உசிலம்பட்டி தொகுதி 60 ஆண்டு காலம் போட்டியிடாத காங்கிரஸுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்துருக்குன்னு பேச மாட்டேன்றீங்க? இன்னைக்கு 2 தொகுதியாக இன்னைக்கு பகிரங்கமாக சொல்கிறேன். மதுரை மாவட்டத்தில் 10 தொகுதியில் மேலூரும் உசிலம்பட்டியும் அதிமுக வெற்றி. இப்போ 8 தொகுதி 8 தொகுதி தான் இருக்குது மீதி. இன்னைக்கே சொல்கிறேன், அதை பற்றி இந்த ஊடகங்கள் பேசுங்க. திருப்புராண்ட விவகாரத்தை நான் எங்களை மாதிரி பேசுனது உண்டா? என் வீட்டுக்கு முன்னாடி இந்து முன்னணி ஆர்ப்பாட்டத்துக்கு வரேன்னா, என் வீட்டுக்கு முன்னாடி ஆர்எஸ்எஸ் வரேன்னா, மதுரை மாவட்டத்தில் என் வீட்டுக்கு முன்னாடி தான். நான் மந்திரி கிடையாது, நான் எம்எல்ஏ இல்லை. நாங்கள் பரிசுத்தமாக பேசுகிறோம், யாருக்காகவும். ராஜன் செல்லப்பானா யாரையும் எதிர்த்து பேசுவோம். தவறான முறையில் ஒரே வேட்பாளருக்கு மட்டும் ஊடகங்கள் பேசுது. கொள்கை ரீதியாக தினசரி வீடியோ போடுறான் பாஜக, ஆர்எஸ்எஸ், பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எதிர்த்து. அதனால் இன்றைய சூழல் சந்தர்ப்பவாத சூழலாக போயிட்டுருக்கு. கொள்கைவாதிகள் நிலையாக நிற்க முடியாத அளவுக்கு திமுக குழு நெருக்கடி இருக்கின்றத இது வெளிச்சம் போட்டு காட்டுது. எதிர்காலம் கொள்கைவாதிகள் எச்சரிக்கையோடு நம்முடைய பயணத்தை தொடர வேண்டிய காலகட்டத்தில் இருக்கிறோம். அப்போ மதுரையில் பிடிஆர் தோத்தா 2 பேரும் தான் காரணங்கிறீங்க? பிடிஆர் தோக்கவே முடியாது, வெற்றி பெறுவார், அது ஒன்றும் மாற்றம் இல்லை. எல்லா தடையும் மீறி பணம் கொடுக்காம, சல்லி காசு கொடுக்காம, 234 தொகுதியிலே கைவிட்டு கொடுக்காமல் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் வெற்றி உறுதி செய்யப்பட்டது. மதுரையில் 2 தொகுதி அதிமுக உறுதி சொல்லிட்டேன், மேலூர் உசிலம்பட்டி. மதுரை திமுக வெற்றி பெறும், மற்ற 7 நான் சொல்ல முடியாது. இந்த ஊடகங்களும் அந்த 7 பற்றி பேச மாட்டேன்றது. 9 தொகுதியை பேச மாட்டேன்றாங்க. திருப்பரங்குன்றத்தில் நிற்கிறாங்க. திருப்பரங்குன்றத்திலையும்
செல்லப்பா வேலை கடுமையாக பார்த்து கொண்டிருக்கிறார். இவங்க நினைக்கிற மாதிரி இல்லை. அவர் மேயராக இருந்தவர், மேற்கு தொகுதியில் அது மாதிரி வேலை நடக்குது. இன்னும் வேலையில் முடுக்கி விடணும் திமுக என்னுடைய கருத்து. அலையரி போன்றவர்கள் இருந்தால் முடுக்கி விட்டுருப்பாங்க, எங்களை போனது தான் முடுக்கி விடுவோம். இன்னைக்கு முடுக்கி விடப்படலை. மதுரை நிலவரம் இதுதான். கண்டிப்பா சார், பொறுத்திருந்து பார்க்கலாம். மிக்க நன்றி சார். நன்றி.